அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு நபர் மற்றொரு நபரின் மீது அன்பு செலுத்துவதற்கும் அதே நேரத்தில் ஒரு நபரின் மீது உண்டான அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கும் இஸ்லாம் காட்டி தந்த வழிகளில் மிக சுன்னத்தான ஒரு வழி தான் சலாம் சொல்கிறது, முசாபஹா செய்கிறது. அது இஸ்லாமியர் என்று தெரிந்து விட்டாலே அவர்கிட்ட வேற தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாத நபராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லீம் என்று தெரிந்து விட்டால் அவருக்கு சலாம் சொல்கிறது, அவர்கிட்ட முசாபா செய்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகளில் மிக முக்கியமான ஒரு வழி. அதே நேரத்தில் தனக்கு தெரிந்தவர் மட்டுமே பார்த்து சலாம் சொல்கிறது என்பது இறுதி நாளினுடைய அடையாளங்களில் அது ஒரு அடையாளம். நல்லா யோசித்து பாருங்களேன், நம்மள்ட்ட அந்த குணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சில நபர்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நிறைய முஸ்லீம்கள் இருப்பார்கள். எல்லா நபருக்கும் நம்ம சலான் சொல்கிறோமா? எல்லா நபருக்கும் நம்ம முசாபஹா செய்கிறோமா? இல்லையில. நம்ம கண் முன்னால் யார் வசதி படைத்தவராக இருக்கிறாரோ, நம்ம கண் முன்னால் யார் ஆள் பலம் உள்ள பேக்ரவுண்ட் உள்ள நபராக இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த நபருக்கு அவர்கள் நம்மளை நோக்கி வர்றாங்களோ இல்லையோ, நாம் அவர்களை நோக்கி முன்னால் சென்று சலாம் சொல்லி முசாபா செய்து அவர்கள்ட்ட உடல் நலம் விசாரிப்போம். ஏன், என்ன அடிப்படையில்? அவர்களுடைய பொருளாதாரத்தினாலோ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மனித உதவிகள்னாலோ நம்மளுக்கு எந்த விதத்திலும், மனித பின்புலத்தினாலோ நம்மளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வந்து விடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு நன்மை ஏற்படணுங்கிற அந்த எண்ணம் தான். இந்த இடத்துல ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நினைவு கூற விரும்புகிறேன். நபித்தோழர் ஃபதாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஸஹீஹ் இப்னு ஹிப்பான், முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அலா உஹ்பிருக்கும், உங்களுக்கு பில் முக்மினி, உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? சிலர்கள் அமினஹுன்னாசு, அவற்றை இருந்த மக்கள் நிம்மதி பெற்றிருப்பார்கள், பாதுகாப்பு பெற்றிருப்பார்கள். அலா அம்வாதிகும் வான்ஃபுசியும், அவர்கள்ட்ட எவ்வளோ பொருளாதாரங்கள் இருந்தாலும் சரி, வான்ஃபுசியும், அவர்கள்ட்ட எவ்வளோ மனித பின்புலங்கள் இருந்தாலும் கூட அவரின் மூலமாக மற்ற நபருக்கு எந்த விதத்திலும் தீங்கு ஏற்படாது என்ற அடிப்படையில் எவரின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் தான் உண்மையான முக்மின் என்றார்கள், இறை நம்பிக்கையாளர் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து, யாருடைய கரத்தினாலோ நாவினாலோ பிற முஸ்லிம்கள் அச்சமட்டு இருக்கிறாரோ அவர் தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் நபி அவர்கள்.